ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேவா vlogs. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாகவே வெயில் அடிக்குது. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீப் ஆன் வாட்சிங் காய்ஸ். 6:30க்கு நாங்கள் பழனியில் இருந்து கிளம்பி இருந்தோம். போகிறப்போ அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மவுண்டெயின்ஸ், க்ளவுட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு. நாங்கள் 9:30க்கு கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணலான்ட்டு பார்க்குறப்போ தான் அங்கே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜேசி ஹுட்வெல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வுட்லேயே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பர் டேக்கு அவங்க 1800 சம்திங் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவரால் இட்ஸ் லுக்ஸ் க்ளீன் அண்ட் வெரி குட். மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ் வந்துட்டாங்க. நாங்கள் ஸ்ரீ துர்கா ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்ட டோட்டலாக 5 டூர் பேக்கேஜஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ எண்டில் அவங்க கொடுத்த கார்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் 2 டேஸ்லேயே நாங்கள் 3 டூர் பேக்கேஜஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சைட் சீயிங், செகண்ட் வந்து சிட்டி டூர், தேர்ட் வந்து வில்லேஜ் ஃபாரஸ்ட் டூர்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் அந்த பூம்பாறை வில்லேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீ குழந்தை வேலப்பரான்ட்டு ஒரு முருகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜெயின் டெம்பிள்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது மாடல் பார்த்திங்கன்னா கேரளாவில் அந்த குருவாயூர் டெம்பிள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாடலில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிருந்தேன். இட் இஸ் குணா கேவ். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளேஸ் பார்க்குறதுக்கு. அங்கே நிறைய மங்கீஸ், நம்ம ஏதாச்சும் ஃபுட் வச்சுருந்தோன்னா அது பாட்டுட்டு வந்து பிடுங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த வியூ எல்லாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த சம்மருக்கு. பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பியெல்லாம் போட்டுட்டு யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு. அங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ரோஸ் கார்டன் கூட்டிகிட்டு போனாங்க, மகாலட்சுமி டெம்பிள், சாய்பாபா டெம்பிள், அந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போயிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக 9:30க்கு கிளம்பியிருந்தோமா, திருப்பி ரிட்டன் வரதுக்கே ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு எங்களுக்கு அன்றைக்கி டே கம்ப்ளீட். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போனது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல நிறையா பேர் ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துலையும் போய் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் கூட வந்தவங்க தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. அப்புறம் சூசைட் பாயிண்ட்டை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நிறையா பிளேசஸ் போயிருந்தோம். நான் அந்த லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பேம்ப்ளேட் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதில் என்னென்ன பிளேசஸ் அந்த டூரில் கவர் ஆகுதுன்ட்டு எல்லாமே இருக்குது அதில். ஒரு 2 o'clock அவங்களே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் லன்ச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சில்வர் ஃபால்ஸு, பில்லர் ராக்ஸு, செட்டியார் பார்க் அண்டு கோடை சிட்டி வியூஸு, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட்டின்னு போயிருந்தாங்க. இதில் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு போட்டிங் தான். சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ் ஆக்சுவலாக. அதில் பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் போட் இருக்குது. ஒன்று வந்து 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து 4 seated. ஸோ அந்த 2 seated பார்த்திங்கன்னா நம்மளே தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த போட்டை. ஸோ நாங்கள் 4 seater தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரு 30 minutes கிட்ட அங்கே ஃபுல்லாகவே அவங்க சுற்றி காமிச்சாங்க போட்டிங். 500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக இதுக்கு worth for money தான் சொல்லலாம். சைக்கிளிங் கூட அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அந்த லேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, நம்மளால் நடக்க முடியலன்றப்போ நம்ம ரெண்ட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி. இந்த டூர் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா அவங்க என்ட்ரி டிக்கெட்ஸ் அலோடு இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. நம்மளே தான் வாங்குற மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ 1 hourலேயே நாங்கள் இந்த போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ ஷாப்பிங் பண்ணிட்டோம். என்னென்ன வேணுமோ சாக்லேட்ஸு எல்லாம் வாங்கி ரிட்டன் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க விட்டுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு. I hope this video is useful for you. Keep on supporting guys. We'll see you on next video. And don't forget to do share, like and subscribe for Reva Vlogs. Bye bye guys. We'll see you on next video.